மேம் இதில் நீங்கள் சொன்னது போல் சென்னை உயர்நீதிமன்றத்துக்குள்ள மேல்முறையீடு பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. இப்போ அந்த மேல்முறையீடு வழக்குலையும் பாதிக்கப்பட்ட பெண்களை மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்த வாய்ப்பு இருக்குமா, இல்லை மீண்டும் இந்த வழக்கில் அரசியல் தலையீடு இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு பார்க்குறீங்களா? இல்லை, இப்போ அரசியல் தலையீடுல இருந்து தானே தொடங்குது இந்த தீர்ப்பே. ஒவ்வொரு வழக்குகளுமே அப்படிதானே நடக்குது. பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு எதிராக நிற்பவர்கள் யாரா இருக்கிறாங்கன்னா அரசியல் தலைவர்கள், பெரும்புள்ளிகள், முதலாளித்துவ சிந்தனை உள்ளவர்கள், இவங்க தானே இருக்கிறாங்க. இது வெட்ட வெளிச்சமாக இன்றைக்கு இந்த தீர்ப்பை எல்லோருமே பாராட்டுறாங்க. ஏன்னா அவ்வளவு சீக்கிரத்துல இந்த தீர்ப்பை இந்த வழக்கு மறந்துட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ மேல்முறையீடு சென்றார்கள் கூட வெளிப்படையாக இந்த அரசியல் தலைவர்களாக ஆதரிக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா ஆதரிக்க முடியாது. அப்படி ஆதரித்தார்கள் என்று சொன்னால் மக்கள் அவர்களை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க, ரொம்ப மோசமா தான் திட்டுவாங்க. ஏன்னா இப்படி பெண்களுக்கு எதிராக நம்ம என்ன சொல்றோம், நம்ம நாட்டை கங்கை, யமுனை, காவேரி, சரஸ்வதி, வைகை அப்படின்னு சொல்லி இதுல இருக்கக்கூடிய ஆறுகளுக்கெல்லாம் பெண்களுடைய பேரு, இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் பெண்களுடைய பேரு. நீங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் சொல்ல தேவையில்ல சார். பெண்களை பெண்களாவே மதிச்சாலே போதும் தான் நாம சொல்றோம். அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக நடந்த ஒரு குற்றம், அந்த குற்றத்திற்கு நியாயமான ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது என்று சொன்னால், அந்த தீர்ப்பை எதிர்க்கக்கூடிய எந்த அரசியல் தலைவர்களா இருந்தாலும் அவர்கள் மக்கள் மன்றத்தில் மன்னிக்கப்படாதவர்களா தான் இருப்பாங்க நிச்சயமா. இதுல நீங்க குறிப்பிட்டு பார்க்கணும்னு சொன்னா, அதிமுகவோட மீண்டும் கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜக என்ன சொல்ல போறாங்க, தமிழ்நாட்டுல எங்கோ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தாலும் ஸ்டாலின் அரசாங்கம் இதை ஏற்றுக்கொண்டு பதவி விலக வேண்டாம் பேசுறாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவில கூட பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. குறிப்பா வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளே இந்தியாவுக்கு போகாதீங்க அப்படின்ற அளவுக்கு இந்தியாவுடைய நிலை இருக்கு. ஆனால் இவர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக என்ன சொல்றாங்க, உடனடியாக இந்த அரசாங்கம் பதவி விலகணும்னு சொல்றாங்கல்ல. இப்ப இதில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் யாரு, அதிமுகவை சேர்ந்தவர்கள். அதிமுக ஆட்சியில் நடந்தது. அதிமுக அரசாங்கம் இந்த குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை ஈடுபட்டது. இதெல்லாம் தெரிஞ்சு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்குன்னு சொன்னா, பாஜக இன்னைக்கு என்னதான் சொல்ல போறாங்க, நானும் பொறுமையா நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் பஞ்ச் டைலாக் என்ன சொல்ல போறாங்க, அதே போல அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் என்ன சொல்ல போறாங்கன்னு நானும் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். இந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக எந்த அரசியல் கட்சி போனாலும் அவர்கள் மக்கள் மன்றத்தில் மன்னிக்கப்பட மாட்டார்கள். மாற்றாக மக்கள் அவர்களை மோசமாக திட்டதான் செய்வார்கள்.